இன்று நாம் திருப்பொற்சுண்ணம் மணிவாசகப் பெருமான் பாடிய 17வது 18வது பாடலை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். திருவாசகத்தில் ஒரு பகுதியாக இது பாடப்படுகிறது. சிவபெருமானுக்கு திருமுழுக்கு ஆட்டுவதற்காக வாசனை பொடி இடிப்பது, அதற்கான பாடல்தான் இது. தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வலக்கை ஏந்தும் ஊனக மாமழு சூலம் பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகமாக நஞ்சுண்டல் பாடி பொற்திரு சுண்ணம் இடித்து நாமே என்று அவர் பாடுகிறார். இதில் அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, எல்லாரிடத்திலேயும் இறைவனினுடைய பெருமைகளை எப்படி பாடச் சொல்கிறார் அப்படின்னா, தேன் நிறைந்த மாமலராகிய கொன்றையை பாடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அது மாமலர் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஏராளமான மலர்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த மலர்களிலே கொன்றை மலர் தங்க நிறம் போல விளங்கக்கூடிய அந்த கொன்றை மலரை தன் தலையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், அவனினுடைய பெருமையை பாடுங்கள். பாடுவதற்கு முன்னால் முதல்ல கொன்றை பூவை பாடிவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சிவபெருமானின் தலையை அவர் பார்க்கிறார் என்பது பொருள். அந்த கொன்றை பூக்குள்ள நிறைய கொத்து கொத்தாக இருக்கும். அதில் தேன் நிரம்பி கிடக்கிறது, அதை நீங்கள் பாடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சிவன் இருக்கும் சிவபுரம் பாடுங்கள், சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்தை பாடுங்கள். அதன் பின்னர் திருச்சடைமேல் அணிந்துள்ள இளம் பிறையினை பாடுங்கள். அது சந்திரனுக்கு இறைவன் கொடுத்த அடைக்கலம். அதனால் அதை நம்ம பாடும்போது இறைவன் நமக்கு அடைக்கலம் தருவார் என்பது பொருள். அதனால் அதை பாடுங்கள். மால் விடை பாடி சிவபெருமான் ஊர்ந்து வரக்கூடிய காளை வாகனத்தை பாடுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். தர்ம தேவதை ஒரு முறை என்ன செய்தாலாம், தவம் இருந்தபோது சிவபெருமான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாராம். நான் உங்கள் வாகனமாக ஆக வேண்டும் என்று அறக்கடவுள் கூற அதையே தன் வாகனமாக ஆக்கி கொண்டார் என்று ஒரு குறிப்பு சொல்கிறார்கள். இன்னொரு குறிப்பிலே திருமாலே சிவபெருமானுக்கு ஒரு சமயத்திலே விடை வாகனனாக வந்தார் என்று ஒரு குறிப்பும் சொல்லப்படுகிறது. எனவே சிவபெருமான் ஊர்ந்து வரும் காளை வாகனத்தை பாடுங்கள். அதுக்கப்புறம் சிவபெருமான் தன்னுடைய வலக்கையிலே மழுவினையும் சூலத்தையும் ஏந்தி இருக்கிறார், அதையும் பாடுங்கள். அது தீநெறி ஒழுகும் அசுரர்களை அழித்து நன்னெறியில் வாழக்கூடிய அடியவர்களை காக்கக்கூடிய ஆயுதமாக அந்த மழுவும் அந்த சூலமும் இருக்கிறது. எனவே அதனை நீங்கள் பாடுங்கள். அதன் பிறகு இந்த உலகமும் அந்த உலகமும் இன்புற்று வாழ நஞ்சினை உண்ட சிவபெருமானை பாடி பொற்சுண்ணம் இடிப்போம் வாருங்கள் என்று மாணிக்கவாசகர் எல்லோரையும் அழைக்கிறார். அப்போது இந்த உலகத்தில் எல்லோரும் வாழ்வதற்கு மிக பெரிதும் காரணமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அவர் அந்த ஆலகால விஷத்தை உண்டு தேவர்களையும் நம்மையும் காத்தார். எனவே எல்லோரையும் காக்கும் திறம்படைத்த அந்த சிவபெருமானுக்கு பொற்சுண்ணம் இடிப்போம் வாருங்கள் என்று அழைக்கிறார் மாணிக்கவாசகர். அடுத்து 18வது பாடல். அயன் தலை கொண்டு செண்டாடல் பாடி அருக்கன் எயிறு பறித்தல் பாடி கயந்தனை கொன்று உரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயைந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு சுண்ணம் இடித்து நாமே என்பது. இதில் சிவபெருமான் என்ன செய்தார் அப்படின்னா, ஆணவத்தோடு இருந்த பிரம்மனினுடைய தலையை கொய்தார். கொய்து அதை கைகளிலே வைத்துக்கொண்டு பூப்பந்தாக ஆடல் செய்தார் என்று குறிப்பிடுகிறார்.
அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்னா அந்த உருவகத்தை அப்படியே நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. பிரம்மனின் தலையை வைத்துக்கொண்டு செய்தார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. தலை அப்படின்னா தலைகணம் பிடித்தவர் அப்படின்னா என்ன பொருளில் சொல்கிறோம்? ஆணவம் பிடித்தவர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அவருடைய ஆணவத்தை அழித்தார் அப்படிங்கிறது தான் பொருளை தவிர நாம் எல்லா பாடல்களுக்கும் நேரடியாக பொருள் கொண்டு தலையை வெட்டி சிவபெருமான் கையில் வச்சுக்கிட்டு ஆடினார் அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன பண்ணுறோம்? இந்த மனித நிலைக்கு மனிதனினுடைய தலையை வச்சுக்கிட்டு ஆடினா எப்படி இருக்குங்கிற மாதிரி நாம் கற்பனை பண்ணி இறைவனை வேறு விதமாகவே நாம் எல்லாரும் பேசக்கூடியதை நாம் கேட்குறோம். நாம் வேறு, இறைவன் வேறு. அதனால் அந்த மனித உருவத்திலே நாம் பாடுகிறோம் என்ற காரணத்தினாலே இறைவனை மனிதனாக நாம் கருதிவிடக்கூடாது. அந்த கருத்துக்குள்ளார என்ன இருக்குது, அந்த பாடலின் உள்ளே என்ன இருக்கிறது அப்படிங்கிற தத்துவார்த்தமாகத்தான் நாம் பக்தி பாடல்களை பார்க்கணும். இதில் பிரம்மனினுடைய ஆணவத்தை அழித்தார் அப்படின்னா இந்த படைக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த படைத்தலிலே இருக்கக்கூடிய ஆணவம் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் எடுத்துக்கணும். அவர் அப்படிப்பட்ட பிரம்மனின் தலைகளில் ஒன்றை கொய்து கையிலே வைத்து பூப்பந்தாக ஆடல் செய்தவர். அது மட்டும் இல்லை, தட்சன் வேள்வியின் போது அந்த வேள்விக்கு சிவபெருமானை மட்டும் அழைக்கவில்லை, மற்ற எல்லாரும் வந்திருந்தாங்க. அதில் சூரியன், அருக்கன் அப்படின்னா சூரியன், அங்கே சூரியனும் வந்திருக்கிறார். அந்த சூரியன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இது மாதிரி தட்சன் ஒரு யாகம் வளர்க்கிறான். அந்த யாகம் முறைப்படி நடக்கவில்லை என்றால் அங்கே செல்லாமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அங்கே சென்று ஆணவத்தோடு இருந்த காரணத்தினாலே அவனுடைய பல்லை பிடுங்கியவன் சிவபெருமான். அதையும் நீங்கள் பாடுங்க. கயமுகன் தோலை உரித்து போர்வையாய் போர்த்தியவன். சிவபெருமானை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நிறைய என்ன பண்ணுறாங்க, அவரை அழிக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் அனுப்புகிறாங்க. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவற்றினுடைய தோலை உரித்து, அதே மாதிரி கயமுகன் அப்படிங்கிற ஒரு யானையை அனுப்புகிறாங்க. அந்த யானை என்ன பண்ணுது, மேலே போகும்போது அந்த யானையினுடைய தோலை உரித்து தன்னுடைய போர்வையாக போர்த்தி கொண்டவர். மார்க்கண்டேயன் அவனை காக்க வேண்டும் என்பதற்காக யமனை உதைத்து அவனை காத்தவர். முப்புறங்களையும் எரித்தவர். ஏழைகளாகிய எங்களை ஆண்டு கொள்ளும் தன்மையையும் தேவர்க்கும் மூவர்க்கும் யாவர்க்கும் முதலாய் நின்ற சிவனை பாடி பொச்சுண்ணம் இடிப்போம் வாருங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதில் ஒவ்வொரு இடத்துலையும் பிரம்மனை இப்படி பண்ணினவனை பற்றி பாடுங்க, அருக்கனின் பல்லை எடுத்தவனை பற்றி பாடுங்கள், யானையின் தோலை உரித்தவனை பற்றி பாடுங்கள், காலனை காலால் உதைத்தவனை பற்றி பாடுங்கள், முப்புறம் எரித்தவனை பற்றி பாடுங்கள், எங்களை அவன் ஆண்டு கொண்ட திறத்தினை பாடுங்கள். இப்படியெல்லாம் பாடி பாடி பொற்சுண்ணம் இடிப்போம் வாருங்கள் என்று மணிவாசக பெருமான் சிவபெருமானுக்கு திருமுழுக்குக்கு வேண்டிய வாசனை பொடியை இடிப்பதற்காக நம்மை எல்லாம் அழைக்கிறார். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய வாழ்க வாழ்க வாழ்க.